ஹாய் அர்மீஸ். இப்போ வந்து நம்ம OT7 ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃபோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டோமோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம டவாங் வந்து ஷுகாவை வந்து பயங்கரமாக தாக்கியிருப்பார் ஒரு டார்க் ரூமில் வச்சு. ஷுகா வந்து ரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே விழுந்திருப்பார். வயன் அதை பார்த்துருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மின்ன பேரை தான் காட்டுறோம். நம்ம வயன் வந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ப்ரெத் பண்ணிவிட்டு அதனோட பெட்லேருந்து அப்படியே எந்திரிச்சு நிற்காரா. உட்காந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூச்சு வாங்குறா. மூச்சு வாங்கிட்டு அரசே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவளோட ரூமை விட்டு குடு 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 குடுன்னு ஓடுறா. ஓடி போயிட்டு வெளியில் பார்த்தா மெய்டெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. மெய்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறா, அரசருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க, ஆலோசனை கூடத்தில் இருக்கிறார் தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவளோட சாரீ வந்து 1 ப்ளீட்டில் போட்டிருக்கா. சாரீ வந்து லாங்காக இருக்குது அவளோட சாரீ. அதை தூக்கிட்டு குடு 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 குடுன்னு ஷுகா இருக்கிற இடத்துக்கு வந்து ஓடிட்டுருக்கா. அடித்து ஓடி போய் அங்கே ஆலோசனை கூடத்தோட அந்த மீட்டிங் ஹாலோட கதவை வந்து டம்முன்னு திறந்துட்டு அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவை பார்த்து கூப்பிடுறா. ஷுகா அப்படியே ஷாக்கிங்காக திரும்பி பார்க்குறாரு. அங்கே வந்து நிறையா ராயல் மென்னோட அவர் வந்து மீட்டிங்கில் இருக்கார். ஆக்சுவலி ஆரம் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, வயனுக்கு வந்து ஆபத்து இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து மறந்துட முடியாது, அதுக்காக நம்ம ஏற்பாடுகளை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அவங்க முன்னாடி என்ன தான் வரப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாலுமே ஷுகாவுக்கு வந்து அவங்க பேசினது கரெக்டு தான் சொல்லி ஒரு ஓரத்தில் வந்து தோணியிருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களோட ராயல் மென்னை கூப்பிட்டு அவர் வந்து செக்யூரிட்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்கார். அந்த நாட்டோட செக்யூரிட்டிக்காகவும் வயனோட செக்யூரிட்டிக்காகவும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வயன் வந்து அந்த கதவை திறந்துட்டு டம்முன்னு வந்து நின்றுட்டு அரசேன்னு சொல்லி கூப்பிடுறா. அப்போது நம்மளோட ஷுகா வந்து அவளை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. அப்போது வயன் யார் இருக்கிறாங்க என்னன்னெலாம் பார்க்கல, ஓடி வந்து ஷுகாவோட மடியில் ஏறி உட்காந்து ஷுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அப்படி சொல்கிறதுனா ரொம்ப இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே இருந்த ராயல் மென்னெல்லாம் ஒரு நிமிஷம் வாயடைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஷுகா வந்து அந்த ஹக்கை பிரேக் பண்ணாமலே அவரோட கையை இப்படி நீட்டி வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாரு. அப்படி அவங்க சொன்ன உடனே இப்படிங்கிறதுக்குள்ளே 1 செகண்டுக்குள்ளே எல்லாருமே எந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க. அப்போ ஷுகா வந்துட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு ஹக்கை பிரேக் பண்ணாமலே கேட்குறாரு, என்னவாயிடுச்சு வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்மளோட வயன் வந்து சொல்கிறா, அரசே தம் நலம் தானே, நமக்கு ஏதும் ஆகிவிடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தை பார்க்குறா, அவரோட வயிற்றெல்லாம் தொட்டு பார்க்குறா, அவரோட முகத்தெல்லாம் தொட்டு பார்க்குறா. அப்போது ஷுகா வந்து சிரிக்கிறாரு. கெட்ட கனவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்லேயே வந்து தலை வச்சுட்டு சொல்கிறா, தமக்கு ஏதோ இன்னல் நேர்வது போல் எனக்கு கனவில் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போ ஷுகா வந்து அவளை அப்படியே மெதுவாக இந்த சின்னுக்கும் கழுத்துக்கும் இடையில ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த தாடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அப்படியே பிடிச்சி கிராப் பண்ணுறாரு. கிராப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அந்த கையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு, என்ன நடந்தது வயன், தெளிவாக சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வயன் வந்து, நான் உறங்கி கொண்டிருந்தேன், தம்மை யாரோ தாக்குவது போல் எனக்கு கனவு வந்தது, மிகவும் தத்ரூபமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பேசுகிறா. பேச அவளுக்கு வந்து ரொம்பவே ஷிவரிங்காக இருக்குது, நல்லா பயந்துட்டா. அப்போது ஷுகா வந்து அவளோட கையை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவளோட சின்ன வந்து அப் பண்ணி, பயந்து விட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அரசே, பயந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறா. அப்போ ஷுகா வந்து, அதற்கு என்னிடம் ஒரு மருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதை கேட்டோன்னா வயன் வந்து கன்ஃபியூஸ்டாக அப்படியே ஒரு மாதிரி அழகாக பேபி மாதிரி பார்க்குறா. பார்த்தோன்னே என்னிடம் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இழுத்துட்டு அவளோட சின்னில் வச்சுருக்க கையை வந்து அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போய் அவளோட ஹேரை வந்து க்ரிப்பாக பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இன்னொரு கையை வந்து அவளோட ஷோல்டர்கிட்ட கொண்டு வந்து அப்படியே கீழே இறக்கிட்டு போய் அவளோட ஹிப்பை பிடிக்கிறாரு. அப்படியே அவளோட லிப்ஸில் போயிட்டு அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறாரு.
அப்புறமா வைனும் அதே மாதிரி அவருக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பெக் பண்ணுறா. அப்புறமா அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணோன்னே லைட்டாக எந்திரிக்கலான்னு சொல்லி பார்க்குறா. மறுபடியும் சுகா வந்து அவள் மடியிலே உட்கார வச்சுட்டு அவள் கொடுத்த கிஸ் வந்து சுகாவுக்கு ஆக்சுவலி பத்தலை. ஸோ வந்துட்டு நல்லா பக்கத்தில் இழுத்து இன்னும் நல்லா பக்கத்தில் இழுத்து அணைச்சிட்டு அவளோட சீக்கை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறாரு. மெதுவாக பொறுமையாக அவளோட அப்பர் லிப் லோவர் லிப்புன்னு சொல்லி மாற்றி மாற்றி சக் பண்ணுறாரு. அந்த சென்சேஷன் வந்து வைனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளும் வந்துட்டு பதிலுக்கு சுகாவோட லிப்ஸை பிடிச்சி அப்பர் லிப்ஸ் லோவர் லிப்ஸ்ன்னு சொல்லி மாற்றி மாற்றி சக் பண்ணுறா. 2 பேரும் ரொம்பவே பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மீட்டிங்கில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. சுற்றி இருக்கிற எல்லா நாய்ஸஸுமே வந்து அடங்கிருச்சு. அமைதியாக இருக்குது அந்த இடமே. 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி வயன் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கா. சுகா வந்துட்டு வயனை அப்படியே தூக்குறாரு. இப்போது வயன் வந்து அரசு என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியில் வராரு. சுற்றி யாருமே இல்லை. ஸோ எப்படி சொல்கிறது, அவங்க இப்போ வந்துட்டுருக்கிறது யாருமே பார்க்கல. அப்போது வயன் வந்து சொல்கிறா, அரசே என்னை இறக்கி விடுங்கள், யாராவது பார்த்து விட போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறா. இங்கே யாரும் இல்லை, அப்படி யாராவது இருந்து பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயனை தூக்கிட்டு அவரோட பெட்ரூம்க்கு தான் போகிறாரு. அவரோட பெட்ரூம்க்கு உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த கர்டைன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஓப்பனில் இருக்குது. அந்த ரூமில் வந்துட்டு நிலாவோட வெளிச்சம் வந்து நல்லாவே தெரியுது. அங்கே போயிட்டு பெட்டில் வந்து வயனை ப்ளேஸ் பண்ணுறாரு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து பொறுமையாக அவளோட கண்ணை பார்க்குறாரு. அந்த கண்ணில் வந்துட்டு அவ்வளோ லவ் தெரியுது. அவருக்காக அவ்வளோ ஒரு பேஷன், ஒரு லவ், ஒரு ஒரு அக்கறை தெரியுது. அவருக்கு இன்னும் ஆயிருமோங்கிற பயத்தில் தானே அவள் வந்து ஓடி வந்திருப்பா. அது வந்து அவருக்கு தெரியுது. அப்படியே வந்து அவளோட கண்ணை வந்து அட்மையர் பண்ணி ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவளோட கண்ணில் போய் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அவளோட மூக்குக்கு வராரு. அதுக்கப்புறம் அவளோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவளோட லிப்ஸை கேப்சர் பண்ணி அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. வயனுக்கு வந்து இந்த தடவை எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயம் இருந்தது. சுகாவை பார்த்ததுக்கப்புறம் அந்த பயம் ஃபுல்லாக போயிடுச்சு. ரொம்பவே அவளுமே அவரோட டச்சை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அந்த டச்சை வந்துட்டு அவளுமே வந்து செரிஷ் பண்ணுறா. அப்போது சுகா வந்து அவர் மேலே போட்டிருக்கிற இந்த கோட் மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்காரு. அதை வந்து அவர் கழட்டுறாரு. வயன் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிறா. பட் அவளுக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து வயனை வந்து கட்டில் மேலே இப்படி சாய்ச்சிட்டு அவர் வந்து வயனோட மேலே வராரு. மேலே வந்துட்டு அவளோட கையை பிடிச்சி கையில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவளோட கழுத்தில் வந்து ரொம்ப நேரமாக சுகாவோட முகத்தை வந்து புதைச்சிட்டு அவளோட கழுத்தை வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. அந்த இடத்துல கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ரொம்ப சக் பண்ணுறாரு. மாறி மாறி எல்லா இடத்துலையும் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வயனோட ஹிப்பை வந்து ரப் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே ரப் பண்ணிகிட்டே அவளோட கண்ணை பார்க்குறாரு. சுகாவோட கண்ணில் வந்து ஒரு மாதிரி போதையான ஒரு சென்சேஷன் வந்துட்டு வயனோட கண்ணுக்கு அப்படியே ட்ராவல் ஆகுது. அவளும் ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவளுக்குமே அந்த பேஷன் வந்து ட்ராவல் ஆகுது சுகாவோட கண்ணிலேருந்து. அவளும் வந்து அதே மாதிரி ஒரு லுக்கோடு தான் வந்து சுகாவை பார்க்குறா. சுகாவுக்கு வந்து புரிஞ்சிருது வயனுக்கு இப்போ ஓகேங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து மெதுவாக வயன் போட்டிருக்கிற சாரியை வந்து கழட்டுறாரு. வயன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரியை விடமாட்டிரா. அப்புறமா சுகா வந்து அந்த கையில் கிஸ் பண்ணுறாரு. கையில் கிஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கையை எடுத்து அவரோட ஷோல்டரில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா வயன் வந்து அமைதியாக இருக்கா. வயனோட சாரியை கழட்டினோடனே மறுபடியும் வயன் வந்து அவளோட செஸ்ட்டை வந்து கவர் பண்ணிக்கிறா. ஏன்னா அப்போ ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்லீவோடலாம் இருக்காது, எப்படி
பாதியாக கட்டான மாதிரி தான் இருக்கும். வெளியில் எங்கேயாவது அரசவைக்கு இல்லைனா குயினெல்லாம் வெளில வரும்போது அதை சுற்றி அந்த ஷோல்டரை சுற்றி ஒரு ஷால் மாதிரி போட்டு அதை கவர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இந்த சைடு தெரியாத மாதிரி ஷோல்டரை சுற்றி ஷால் மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த சாரியை எடுத்துட்டால் வந்துட்டு மேலே இருக்கிற அப்பர் செஸ்டெல்லாம் வந்து அப்படியே ரிவீல் ஆகும். அதனால் அந்த சாரீ எடுத்தவொடனே வயன் வந்து அவளோட செஸ்ட்டை வந்து கவர் பண்ணிக்கிறா. அப்போ சுகா வந்துட்டு ஏதோ கதவை தட்டுற மாதிரி அவளோட கையை வந்துட்டு இப்படி டொக் டொக் அப்படின்னு சொல்லி தட்டுறாரு. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வயன் வந்து தாம் ஏற்கனவே உள்ளே தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்ன உடனே நான் இருக்கும் இடத்தை நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே வயன் வந்துட்டு வெக்கப்பட்டு அப்படியே மூஞ்சி மூடிக்கிறா. உடனே சுகா அப்படியே சிரிச்சுட்டு அவளோட கையை வந்து எடுத்து விட்றாரு. மறுபடியும் முடிக்கிறா, மறுபடியும் கையை எடுத்துடுறாரு, மறுபடியும் முடிக்கிறா. இப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவளோட கையை வந்துட்டு எடுத்து அவரே கட்டி பிடிச்ச மாதிரி வந்து பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு அவளோட செஸ்ட் கிட்ட போகிறாரு. போயிட்டு அவரோட 2 செஸ்ட்டுக்கும் நடுவில் இந்த க்ளீவேஜ் தெரிகிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கிஸ் பண்ணுறாரு. அவரோட அப்பர் செஸ்ட் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து கழட்டலான்னு சொல்லி போகிறாரு. அப்போ வந்து ஒரு பயங்கரமான சத்தம். இந்த அரசவையிலலாம் வந்து கோட்டையிலலாம் வந்து ஒரு பெரிய மணி கட்டியிருப்பாங்க. என்னென்னா ஏதாவது ஒரு பெரிய டேஞ்சர் எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னா அந்த மணியை தான் வந்துட்டு அடிப்பாங்க. அந்த மணியோட சத்தம் வந்துட்டு கேட்குது. அந்த அபாய மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சவுண்டு வந்து கேட்குது. கேட்டவுடனே சுகா வந்து டங் டங் டங்னு அந்த சவுண்டு வந்து கேட்குது. கேட்டவுடனே சுகா வந்து இப்படியே திரும்பி பார்க்குறாரு. வயன் வந்து ஃப்ளின்ச் ஆகிட்டா அவளும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த மணியை வந்துட்டு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது சுகா வந்துட்டு வயன், நான் இப்போது சென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செல்லுங்கள் அரசே, போய் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வயன் வந்து சொல்கிறா. சொன்னோடனே சுகா வந்துட்டு எந்திரிச்சிட்டு அவரோட கோட்டெல்லாம் வந்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு வெளியில் போகிறாரு. வயனும் அவளோட சாரியெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அப்போது வெளியில் வந்து பார்த்தா ஜங்குக்கு தான் 2 பேரை அடித்து கீழே வந்துட்டு முட்டி போட வச்சுருக்கிறாரு. அதோட ஜங்குக்கோட உடம்புலையும் வந்துட்டு காயங்கள் பட்டிருக்கு. ஜங்குக் வந்துட்டு சொல்கிறாரு, என்ன ஆனது ஜங்குக் அப்படின்னு சொல்லி சுகா வந்து கேட்குறாரு. கேட்கும்போது ஜங்குக் வந்து சொல்கிறாரு, அண்ணா, நான் தான் அபாயமணியை அடித்தேன். இவர்கள் நம் தேசத்திற்குள் நம் கோட்டைக்குள் அத்துமீறி ஊடுருவியிருக்கிறார்கள். எப்படி வந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக தம்மை குறிவைத்து தான் வந்திருக்க வேண்டும். இன்னும் மூவர் இவர்களுடன் வந்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. அவர்களை தேடி உடனே கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. வந்தவர்கள் நம்ம அரசியல் ரகசியங்கள் எதையாவது கேட்டிருந்தால், நம் ஓலைச்சுவடிகள், போர் திட்டங்கள் எதையாவது தெரிந்து கொண்டு போயிருந்தால் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. ஆமாம், முதலில் அவர்களை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அவரோட படைத்தளபதியும் ஜங்குக்கையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்கள் மேலே பால்கனியிலேருந்து உங்களோட லாங் ஹேர் அப்படியே கேர்ஸ் பண்ணிவிட்டு சுகாவை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் இப்போ நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் செகண்ட் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மெல்லிசான ஒரு சாரீ தான் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க. நைட் டைமில் அந்த மாதிரி சாரீ தான் கட்டியிருப்பீங்க. அந்த சாரியில் நீங்கள் அந்த மூன் லைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நினச்சி உங்களுக்கு நீங்களே வந்து பயங்கரமாக ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போது டைம் ஸ்கிப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட வில்லன்கள் இருக்காங்க இல்லையா, லீ டைனாஸ்டி, அப்புறம் வந்து பெக்ஜி டைனாஸ்டி, அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி போய் ஒற்றர் வேலை பார்த்துட்டு வர சொல்கிறது. அப்புறம் வந்து யாராவது எங்கேயாவது இந்த 2 அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது எங்கேயாவது தனியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. பதிலுக்கு வந்து நம்ம கிம் டைனாஸ்டியில் இருக்கிறவங்களும் மின் டைனாஸ்டி, முக்கியமாக கிம் டைனாஸ்டி கூட அவங்க மேலே பதில் தாக்குதல் நடத்தலை. பட் மின் டைனாஸ்டியில் இருக்கிறவங்க ஜிமினும் ஜங்குக்கும் வந்துட்டு யாராவது இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாங்க, கொலை பண்ண ஆபத்து விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி கொலை பண்ணிடுறாங்க. ஜிமின் வந்து அந்த 3 பேர்த்தையுமே கண்டுபிடிச்சி சுகா கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. ஆனால் இவர்கள் தான் தேடி கண்டுபிடித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வந்துட்டு, யோங்கி,
இப்படிப்பட்ட பூச்சிகளை நம்மை அழிக்க அனுப்புகிறார்களே அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுறாரு. ரொம்பவே எப்படி சொல்கிறது, அவங்க அவங்க தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு இவங்க வந்துட்டு 2 மடங்காக அதை திருப்பி கொடுக்குறாங்க. மாறி மாறி இந்த மாதிரி தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த பகை வந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒன் ஃபைன் டே மின் எம்பையருக்கு பக்கத்தில் ஒரு அந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது, அது வந்து ஒரு பொது இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பாடசாலை இருக்குது. எப்படின்னா இந்த நம்மளோட குயின்ஸ் எல்லாம் வந்து படித்தாங்க இல்லையா, இந்த பாட்டு கிளாஸ் அப்புறம் வீணை அப்புறம் இந்த இந்த கலைகளெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாடசாலை தான் அது. அங்கே வந்துட்டு நாண்டி வருவாங்க. அந்த மாதிரி நம்ம மினியுமே அங்கே படிக்க போவா. அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா அரசு குல பெண்களுமே வந்துட்டு அங்கே படிக்க போவாங்க. அது வந்து ஒகேஷ்னலி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வருஷத்தில் எப்போயாவது ஒரு தடவை தான் அந்த கிளாஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஒரு மாதம் 2 மாதம் அந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அங்கே போய் கற்றுக்குவாங்க, கொஞ்ச நாள் படிப்பாங்க, மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட மினி, நாண்டி அப்புறம் நம்மளோட யூன் இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பாட்டு கிளாஸ்க்கு போயிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேயும் வந்துட்டு ஒரு தாக்குதல் நடக்க ட்ரை ஆகுது. இவங்க எல்லாருமே பிரின்சஸ் இல்லையா, அதனால இவங்க கூட எல்லாரு கூடயுமே வந்து சோல்ஜர்ஸும் போயிருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து அந்தளவுக்கான சோல்ஜர்ஸ் கிடையாது. கிங் கூட இருக்கிற அளவுக்கு இதான சோல்ஜர்ஸ் கிடையாது. ஸோ அந்த தாக்குதல் நடத்த வந்தவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக போயிடுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வீழ்த்துறதுக்கு. அப்போ இந்த இது வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு யூங்கிக்கு போயிருக்கும். யூங்கி வந்துட்டு நம்மளோட ஜிம்னாவையும் ஜங்குக்கையும் போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்கடாங்கிற மாதிரி அனுப்பியிருந்திருப்பார். அப்போது ஜிம்னாவும் ஜங்குக்கும் இது எப்போது தான் முடியுமோ தெரியவில்லையே, அவர்கள் நம்மை தாக்க பதிலுக்கு நாம் அவர்களை தாக்க, இப்படியே போய் கொண்டிருந்தால் என்ன தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். ஜங்குக்கும் வந்துட்டு நமது கடமை போரிட்டு தான் ஆக வேண்டும். இந்த பகையை முடித்து கொள்ளலாம், சமாதானம் பேசலாம் என்று சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டார்கள். நம் அண்ணனின் ஆணையை நம்மால் மீற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. அப்போது ஜிமின் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆக்சுவலி இப்போ சும்மா பேசிகிட்டு இல்லை, சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா டெய்லி இது வந்து ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க வந்துட்டு ஒருத்தனை இப்போ வந்து கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டே தான் இப்படி ஷோல்டர்ஸால் நெரிச்சிட்டே தான் வந்து ஜங்குக்கு பேசிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து ஒருத்தனை பிடிச்சி இப்படி வாலில் பின் பண்ணி மூஞ்சியை வாலோட சேர்த்து வச்சு குத்துன்னு குத்திகிட்டே பேசிகிட்ருக்காரு. அப்புறமா 2 பேரும் அவங்க 2 பேர்த்தையும் அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு இளவரசி அழைத்து செல்வோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனோடனே நம்மளோட மினி வந்துட்டு நாங்கள் படிக்க தான் நீங்கள் வந்தோம், எங்களை வைத்து இவ்வளோ பெரிய சண்டையா அப்படிங்கிற மாதிரி மினி வந்துட்டு சொல்கிறா. அப்போது உன்னை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொன்னால் அரசர் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மினியை கூப்பிட்டு போகிறதுக்காக வராங்க. வரப்போகும்போது நம்ம நாண்டி வந்துட்டு ஜங்குக்கை பார்த்தா நாண்டி கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க. நடந்த சண்டையில் வந்து நாண்டிக்கு இப்போது வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு வந்துட்டு இப்போ யாரும் இல்லை. இது வேறையா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. ஜிமின் இவளை அழைத்து சென்று வேண்டாமப்பா நீயே அழைத்து செல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாண்டிக்கு வந்துட்டு ஜங்குக்கு பிடிக்குங்கிறது வந்து ஜிமினுக்கு தெரியும். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் கோத்து விடலாமேங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது ஜங்குக்கு வந்து நீ அழைத்து சென்று விட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்ல மாட்டேன், நான் மினியையும் யூனையும் அழைத்து கொண்டு மினியம் பேருக்கு செல்கிறேன், நீ இவளை சென்று கிமம் பேரின் எல்லையில் விட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரிங்கிற மாதிரி ஜங்குக்கும் வந்துட்டு நாண்டியை கூப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ ஜங்குக்கு சொல்கிறாரு, உன் தந்தைக்கு கொஞ்சமாவது உன் மீது அக்கறை இருக்கிறதா? அவர் என்ன இப்படிப்பட்ட சோம்பேறி வீரர்களை போய் உனது பாதுகாப்பிற்கு அனுப்பியிருக்கிறார். அவர்களை பார், சுருண்டு விழுந்து விட்டார்கள் 2 அடிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தமது தங்கையுடன் தம் வீட்டு இளவரசியுடன் வந்தவர்கள் மட்டும் அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் வலுவானவர்களாக இருந்திருந்தால் தாமியே நீங்கள் வரப்போகிறீர்கள் அப்படின்னு நாண்டி வந்து சொல்கிறா. சொன்ன உடனே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நோஸ் கட் ஆகிடுது.
அப்போது கொஞ்ச நேரம் கழித்து நாண்டியே சொல்கிறா, அதுவும் நல்லதற்கு தான் அப்படின்னு சொல்கிறா. எது நல்லதற்கு அப்படின்னா, நாங்கள் இங்கு வந்தது, இங்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது, அதனால் தானே என்னால் தம்மை பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லி நாண்டி டக்குன்னு சொல்லிடுறா. சொன்னோட ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்காக திரும்பி பார்க்குறாரு. என்ன, நீ இப்போது என்ன சொன்னாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இப்போது இங்கு தாக்குதல் நடந்ததாலும் நான் இப்படி தனிமையில் இருப்பதாலும் தானே தாம் என்னை பார்க்க வந்தீர்கள், அதனால் தான் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னா ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. என்ன பேசுகிற இளவரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உண்மையைத்தான் பேசுகிறேன், தம்மை எப்படி பார்ப்பது என்று தெரியாமல் இருந்தேன். திருவாதிரை விரதத்தன்று தம்மை பார்த்தது, அதன் பிறகு இப்போது தான் பார்க்கிறேன். தம்மை பார்க்காமல் நான் தம்மையே நினைத்து கொண்டிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே ஜங்குக்கு நீ ஏன் என்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புரியாத மாதிரி கேட்குறாரு. அவருக்கு ஆக்சுவலி நல்லாவே புரியும், ஆனாலுமே புரியாத மாதிரி கேட்குறாரு. அப்போ நாண்டி சொல்கிறா, தமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. அங்கேயே நின்று பேச இளவரசி அப்படிங்கிறாரு. நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் கூப்பிடுறா. என்னை பேர் சொல்லி அழைக்கிறாயா அப்படிங்கிறாரு. என்னை வரை நான் பேர் சொல்லி அழைக்காமல் வேறு யார் பேர் சொல்லி அழைப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னவரா, நீ பேசும் பேச்சு சுத்தமாக சரியில்லை இளவரசி, வா அமைதியாக என்னுடன் வா, நான் உன்னை எல்லையில் விட்டு நான் செல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, தம்முடன் என் தேசத்தின் எல்லை வரை வர வேண்டும் என்று நான் எண்ணவில்லை, என் வாழ்க்கையின் எல்லை வரை போக வேண்டும் என்று நினைக்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் அதையும் தாண்டி கூட போக வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னவொடனே ஜங்குக்கோட ஐஸ் வயடாகுது. என்னை தம்முடனேயே அழைத்து சென்று விடுகிறீர்களா? மின்னம் பேருக்கு தமக்கு மனைவியாக, தமது அம்மாவிற்கு மருமகளாக அங்கேயே இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னவொடனே ஜங்குக்கு இப்படியெல்லாம் நீ பிதற்றி கொண்டிருக்காதே, எனக்கு வேறு வேலை இருக்கிறது, என்னிடம் விளையாடுவதற்கு உனக்கு இது வேலை இல்லை அப்படின்னு சொல்லி, இது நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே நாண்டி எனது கண்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. தைரியம் இருந்தால் எனது கண்களை பாருங்கள் அப்படிங்கிறா. சொன்னோடனே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னே, எனது கண்களை பார்த்தால் தம்மிடம் விளையாடுவது போல் தெரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவொடனே ஜங்குக்கு நீ பேசுவது தவறு இளவரசி, அமைதியாக என்னுடன் வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அமைதியாக உங்களுடன் வருகிறேன், தாம் எங்கு அழைத்து சென்றாலும், எங்கு செல்கிறோம் என்று கூட கேட்காமல் தாம் பின்னாடி நான் வருவேன். ஏனென்றால் நான் தம்மை காதலிக்கிறேன், தம்மை எனது மணாளனாக நான் எனது மனதிற்குள் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே ஜங்குக்கு ஷாக் ஆகுறாரு. நீ உண்மையைத்தான் சொல்கிறார் என்றால் அதை இப்போதே மறந்துவிடு, எனக்கும் உனக்கும் கண்டிப்பாக ஒற்று வராது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே நம்மளோட நாண்டி கேட்குறாங்க, ஏன் ஒற்று வராது அப்படின்னு சொல்கிறா. ஏனென்றால் நீ நீ கிம் தேசத்தின் இளவரசி, நான் மின் தேசத்தின் இளவரசன். ஆம், தமது அண்ணனும் மின் தேசத்தின் இளவரசன். எனது அத்தையும் கிம் தேசத்தின் இளவரசி. இதில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே, அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. என்ன அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி வயன் கேட்குறா. சாரி நம்மளோட நாண்டி கேட்குறா. என்ன வித்தியாசம் என்று உனக்கே தெரியும் நாண்டி, எனது வாயிலிருந்து வாங்காதே. என்னால் அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்ல முடியாது. என் மனம் மிகவும் வேதனை கொண்டுள்ளது அதை பற்றி நினைத்து அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே நாண்டி ஜங்குக்கோட கையை டக்குன்னு பிடிச்சிட்றா. நான் அந்த வித்தியாசத்தை எப்போதும் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே, ஆனால் உன் தந்தை கண்டிப்பாக பார்ப்பார். இது மட்டுமல்ல, இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் நாண்டி. நீ இதன் பிறகு என் அருகில் வர நினைத்தால் நிச்சயமாக காயப்படுவாய், ஏமாற்றம் அடைவாய். இதோடு பேச்சை நிறுத்திவிடு, என்னை மறந்துவிடு. இப்படி ஒன்று நடந்ததாக நீயும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம், நானும் நினைக்க மாட்டேன். இப்படியே சென்றுவிடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே நம்மளோட நாண்டி நம்மளோட ஜங்குக்கை பார்த்து ஸ்முக் பண்ணுறாங்க. ஸ்முக் பண்ணிவிட்டு, இந்த நாண்டி ஒன்றை முடிவு செய்து விட்டால் அவள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள மாட்டாள். எனது தந்தையை பற்றி தெரிந்திருப்பீர்கள், அதை போன்றுதான் நானும். நான் முடிவு செய்து கொண்டால் இப்போதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். தாம் தான் எனது கணவர், என் பிள்ளைகளுக்கு அப்பா, எல்லாம் தாம் தான். நிச்சயம் எனது முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
இந்த நாண்டி மணந்தால் ஜங்குக்கை மட்டுமே மணப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிம் டைனாஸ்டியோட எல்லை வந்துருச்சு. எல்லை வரைக்கும் கொண்டு வந்து விடாமல் இன்னுமே கோட்டையோட கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு தான் போகிறாரு நம்மளோட ஜங்குக்கை. அப்போது நாண்டி பின்னாடி திரும்பி பார்த்து செல்லுங்கள் இளவரசே, போகின்ற வழியில் வழுக்கி விழுந்து விட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே சொல்கிறா. ஜங்குக்கு அப்படியே திரும்பி அவரோட ஹார்ஸ் காட்டில் ஏறி அவர் பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு.